இன்னைக்கு வந்துட்டு கடவுள் தரிசனம் கிடைக்க போகுது ஒரு வழியாக. த வெயிட் இஸ் ஓவர். சிஎஸ்கேவோட ஹெட் கோச் வந்துட்டு நம்மளுக்கு இனிமேல் வந்துட்டு மைக்கேல் அசியா தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் தான் வந்துட்டு இன்ன வரைக்கும் போய் ஒரு நல்ல வேத வாக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தா இன்றைக்கான மேட்ச்சில் வந்துட்டு மும்பைக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு தலை தோனி வந்துட்டு இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லியிருக்காரு. உண்மையாக பொய்யான்னு கூட தெரில, ஆனால் அவர் சொன்னது உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என் மனசு இயங்குது. என்னதான் ஒரு ஆர்சிபி ஃபேனாக இருந்தாலும் சிஎஸ்கே வந்துட்டு அந்த கிரவுண்டுக்குள்ளே சிஎஸ்கே தலைவர் வந்துட்டு தோனி இறங்குறாருன்னா சுற்றி நின்று ஊரேன்னு பாட்டு போடுவாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகும். டால்பி அட்மாஸ்பியர் மாரி வந்துட்டு கிரவுண்டே வந்துட்டு செதறும் பதறும், அப்படியே சேரியெல்லாம் செதறன்ற அளவுக்கு வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணுவீங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இன்றைக்கி என்னமாச்சும் ஒரு வழியாக வந்துட்டு சிஎஸ்கேல வந்துட்டு தலை தோனி வந்துட்டு மெயின் லெவல்லையோ இல்லை இம்பாக்ட் பிளேயரில் வந்துட்டு உள்ள கிரவுண்டில் இறங்கினாருன்னா பார்க்கவே வந்துட்டு ஓ மை காட் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு சம்பவம் இருக்குது இன்றைக்கி. த மோஸ்ட் அவைட்டட் டே இஸ் பேக். இந்த வீக்கெண்ட் வந்துட்டு தலை தரிசனம் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தலை பெர்ஃபார்ம் பண்ணோம். எப்படியா இருந்தாலும் தலை இருக்கும்போது வந்துட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டீங்கன்னா பல பேர் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு தலை வந்து சைலண்டாக ரிட்டையர்னு சொன்னாங்களோ அவங்க வந்துட்டு மூஞ்சில ஒரு கறி பூசின மேனி கயிறும். பார்ப்போம் என்னென்னு வராரா வரலையான்னு சொல்லிட்டு. வந்தாருன்னா சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. நீ இதை பற்றி என்ன நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு சொல்லுங்கள்.